வணக்க நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேர மாமன்னரோட கல்வெட்ட பார்க்க போறோம். கொச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பூணித்துறை பூரணத்தேஸ்வரர் கோவில்ல உள்ள சேர மாமன்னர் கோதை ரவிவர்மருடைய 30வது ஆட்சியான கல்வெட்ட தான் பார்க்க போறோம். இந்த கல்வெட்டு கொஞ்சம் சிறிய கல்வெட்டு தான். ஆனால் இந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். திருப்பூணித்துறை அப்படிங்கிறது கொச்சி நகரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த பகுதி. கொச்சி ராஜ குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஊர். கொச்சி ராஜ்யத்தின் தலைநகரமாகவும், இன்னைக்கு கொச்சி ராஜ குடும்பம் வசிக்கும் இடமாகவும் இருக்கு. இது திருப்பூணித்துறைன்னு தமிழ்ல சொல்றாங்க. ஆனா மலையாளத்தில் திருப்புனித்துரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுதாங்க மூலவர். இக்கோவிலோட மூலவர் பேர் சந்தான கோபாலர், என்ன பூரணத்ரேயசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்ந்த நிலையில் ஆதிசரன் மீது கால் வைத்தவாறு உள்ளார். இது கிட்டத்தட்ட உட்கொடி ஆசன அமைப்பு. மேல் 2 கைகளில் சங்கு சக்கரமும், அதேமாதிரி கீழ் வலது கையில் தாமரையும், இடது கையில் கிட்டத்தட்ட கதை மாதிரியான அமைப்பு அந்த நாகத்தின் மீது வைத்தவாறு இருக்கிறார். கதை இல்லை, 3 வேதங்களையும் முழுமையாக கொண்ட ஈசன் வடிவம் கொண்டார் அப்படிங்கிறது தான் பூரண திரைய ஈசர் அப்படிங்கிறது அர்த்தம். இக்கோவில் இறைவனை கொச்சி காவலராக கருதுகிறாங்க. கொச்சி பகுதிக்கே காவலராக இவரை கருதுகின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புராண கதைக்கு வரும். ஒரு பிராமணரோட 10 குழந்தைகளுக்கு மறுபிறவி கொடுக்க இறைவன், அதாவது திருமாலின் உதவியை நாடிய அர்ஜுனனுக்கு திருமால் இந்த சிலையை கொடுக்குறாராம். அதாவது இந்த பூர்ணத்ரேசர் சிலையை கொடுக்குறாராம். 10 குழந்தைகளையும் இந்த புனிதமான சிலையும் அர்ஜுனன் தன்னுடைய தேரில் ஏற்றி குழந்தைகளை அந்த பிராமணரிடம் ஒப்படைக்கிறார். இது சொல்லப்படுற கதை, இது உண்மையாலாம் நமக்கு தெரியல. இந்த நிகழ்வின் நினைவாக இந்த கோவில் கருவறையோட தேர் வடிவில் கட்டப்படுது. பெரும்பாலான கோவில் அப்படி தான். நீங்கள் மங்களசாசன பாடம், அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த திருமால் கோவில் மங்களசாசன பாடப்பட்ட கோவில் அல்ல, பாடப்படவில்லை. ஆனாலும் புகழ்பெற்ற கோவிலாக இருக்குது. முன்னதாக இந்த சிலை பிரதான கோவில், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் மூலஸ்தான கோவில். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பின்னால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட மேற்க அமைந்துள்ள ஒரு அரண்மனை தான் வைக்கப்படுது. அதுதான் பூனித்துரா கொட்டாரம் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ அந்த கோவில் தான் அர்ஜுனன் நிறுவிய இடம், இந்த பூனித்துரா கொட்டாரம் அப்படிங்கிறது. பிறகு மன்னர்களால் இப்போ இருக்கக்கூடிய பூனித்துரேஸ்வரர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த பூனித்துரா கொட்டாரம் இப்போ கிருஷ்ணன் கோவிலாக சொல்லப்படுது. இதெல்லாம் போனீங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இச்சிலையை நிறுவ அர்ஜுனன் விநாயக பெருமான துணை கலைத்ததாக சொல்லப்படுது. தொன்ம கதைப்பதி பண்டைய வேத கிராமம், இது பேர் பழைய பேர் பார்த்தீங்கன்னா பூரண வேதபுரம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புனிதத்தால் கவரப்பட்ட இந்த ஊரோட அழகை பார்த்து விநாயக பெருமான் இந்த இடத்தை தனக்காக மாற்றிக்க முயற்சிக்கும் போது அர்ஜுனன் அவரை இந்த கோவில், அதாவது இப்போ கட்டப்பட்ட கோவில் பின்னால் கட்டப்பட்ட கோவில், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பூனித்துரா கொட்டாரம், அதுதான் உண்மையாகவே அர்ஜுனன் கட்டிய கோவிலாக சொல்லப்படுது. அந்த கோவிலோட கருவறை தெற்கு பக்கத்தில் அவரை இருக்க சொல்லி விநாயகர் சிலையை நிறுவுறார். இது வழக்கமான முறை கிடையாது. பொதுவாகவே தென்மேற்கு மூலையில் தான் கணபதி இருப்பார். கொஞ்சம் வித்தியாசப்படுது. இந்த கோவிலோட தெற்கு பக்கம் கடுகு வயல்களால் சூழப்படும். பெரும்பாலான பெருமாள் கோவில், கேரள மாநில பெருமாள் கோவிலில் கடுகு மரங்கள் அதிகமாக இருக்கும், கடுகு வயல்கள்லாம். அப்போ அர்ஜுனன் என்ன செய்கிறான்னா, சிறிது கடுகு விதைகளை பயன்படுத்தி விளக்கேற்றி எண்ணெய் எரிக்கிறான். அது என்ன சொல்லுவாங்கன்னா பலியா விளக்குன்னு சொல்லுவாங்க. பலியா விளக்கு அப்படிங்கிறது கணபதி சிலை முன் இருக்கு. ஆனால் எனக்கு கணபதி சிலையோட ஃபோட்டோ கிடைக்கல. இந்த பாரம்பரிய விளக்கில் எரிந்த எண்ணெயை மருத்துவ குணம் இருப்பதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த எண்ணெய் கூர்மாவதாரம் அடிப்படையில் ஆமை வடிவத்தில் பெருமாள் இருப்பார்ல, அந்த அமைப்புக்கு மேலே கிருஷ்ணன் இந்த காளிங்க நரத்தின ஆடுவார் பார்த்தீங்களா, அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இவ்வளோ அழகான ஒரு வார்ப்பு செய்யப்பட்ட ஒரு விளக்கு எண்ணெய் பயன்படுத்துறதை நான் இது வரைக்குமே பார்த்ததுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் ஒரு சைடில் இருந்த ஃபோட்டோ தான் எடுத்தேன். இன்னொரு ஃபோட்டோ நல்லா இருந்தது, பட் டைமிங் எனக்கு கிடைக்கல. பட் இதுதான் அந்த விளக்கு, இது பேர் வலியா விளக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கோவில் இறைவன் பார்த்திங்கன்னா ஏரூர் பிஷாரி கோவில், அது அம்பிகைக்கான கோவில், இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் சோட்டானிக்கரை கோவில், இது உங்களுக்கு தெரியாத கோவிலே இல்லை. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர், ஏன்னா திருமால் அண்ணன் தானே, அந்த முறையில் சொல்கிறாங்க. அதேமாரி இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வடக்கேடத்து மனை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்த நங்கேமா அப்படிங்கிற நம்பூதிரி பெண்ணை திருமால் திருமணம் செய்ததாகவும் நம்பப்படுது. இது எல்லாமே நான் சொல்கிற கோவில் எல்லாமே இது பக்கத்தில் இருக்குது. நீங்களே மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அதுக்கடுத்து ஆண்டுதோறும் கோவில் திருவிழா காலங்களில் இதுவும் பக்கத்தில் இருக்குது. பெரும் திருக்கோவில் மகாதேவர், இது ஈசன். மற்றும் ஏரூருங்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த தெய்வங்கள் எல்லாம் தங்கள் ஆராட்டுக்காகவும் அதன் பின் கூட்டு பூஜை மற்றும் ஊர்வலத்திற்காக இங்கு வருகை தருகின்றன. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கோவில் தான் மெயின் கோவில். இந்த கோவிலில் அதை எல்லா சாமிகளுக்கும் இந்த புனித குளியல், அந்த ஆராட்டுன்னு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு தான் ஆகணும். அப்போ இது எவ்வளோ பெரிய கோவில்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது சங்கர நாராயண விளக்கு, சிவன் மற்றும் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நாராயண விளக்கு, இது 2 விளக்குகள் அங்கே பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. பூரணத்ரேஸ்வரர் ஆராட்டு, அதாவது இந்த கோவிலோட மூலவரோட அந்த புனித நீராடல் இந்த கோவிலுக்கு வடகிழக்கில் அமைந்த சக்கம் குளங்கரா அப்படிங்கிற சிவன் கோயிலோட குளத்தில் தான் நடைபெறதா சொல்கிறாங்க.
அந்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்காது, பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கோவிலுக்கு வடகிழக்கில் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால தான் இந்த கோவிலை ரொம்ப புனிதமாக பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கல்வெட்டும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லப்போகுது. சரி, இந்த கோவிலோட அமைப்பை பார்ப்போம். 1920 இந்த கோவில் தீப்பற்றி எரிந்து ஒரு சிதைந்த நிலையில் இருக்கும்போது இந்த மண்டப கூரைகள் இது எல்லாத்தையுமே மரக்கட்டைகளால் செய்யப்படுது. அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு விழா நடக்கப்படுது. அந்த விழா இந்த 1920 நடந்த இந்த தீச்சம்பவத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் அந்த விழா நடத்தப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்களை நினைவு கூறுவதற்காக. அதில் பாதிக்கப்பட்டவங்க, இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொண்டாடப்படுற விழா. அந்த கொண்டாடப்படுற விழாவோட வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். யானை மீது அமர்ந்து அந்த பூரணத்திரேஸ்வரருடைய உருவம் பொறித்த அந்த இதை வந்து யானை இருக்கும். இது பெரும்பாலும் நீங்கள் கேரள கோவில்களை பார்க்கலாம். இந்த விழா தான் அங்கே வந்து விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த விழாவோட பேர் என்ன அப்படின்னா, அம்பலம் கத்தி உற்சவம். துலா மாதத்தில் வர இந்த சிறப்பு நாளில் 9ஆம் நாள், துலா மாதத்தில் 9ஆம் நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் கூடுவாங்களாம். மாலை தீபாராதனைக்கு பின்னர் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கற்பூரத்தை ஏற்றுவாங்க. அப்படியே சுற்றி கற்பூரமாக ஏற்றிருப்பாங்களாம். எல்லா விளக்குகளும் எரியுது பார்த்தீங்களா? அப்போ எரியும் போது அந்த கோவில் முழுவதும் தீப்பற்றி எரியிற உணர்வை கொடுக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 1920 வந்து தீப்பற்றி இறந்து போடுறாங்க பார்த்தீங்க, இறந்து போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துகிற மாதிரி அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. அது பேர் தான் அம்பலம் கத்தி உற்சவம். அம்பலத்துக்குள் கத்திங்கிறது என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு நெருப்பா இல்லை அந்த சாம்பலை குறிக்குதான்னு தெரியல. ஏன்னா அது மலையாளத்தில் குறிக்கிறாங்க. ஆனால் துலா மாதத்தில், அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் 9ஆம் நாள், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இது கொண்டாடப்படுற ஒரு விழாவாக சொல்லப்படுது. அதை விட மிக முக்கியமாக கார்த்திகை மாதத்தில், அடுத்த மாதம் கார்த்திகை மாதத்தில் இக்கோவிலில் இன்னொரு விழா கொண்டாடப்படுது. அது பேர் விருட்சகோத்சவம். விருட்சகம்ங்கிறது தானே கார்த்திகை. 40 யானைகள் ஒன்று கூடி 8 நாட்களில் 24 மணி நேரமும் கொண்டாடப்படுற ஒரு விழாவாக சொல்லப்படுது. அதேமாரி ஆவணி மாதத்தில் மூஷாரி உற்சவம் அப்படின்னு ஒரு விழா நடக்குது. இதை கோவிலோட மூலவர் சிலையை வடித்த சிற்பி அவர் இறைவனோட ஐக்கியம் அடைந்ததை இந்த விழா குறிப்பிடுது. நீங்கள் கேட்கலாம், உடனே அர்ஜுனன் தானடா சொன்னீங்க, இப்போ யாரா இதுன்னு புதுசாக கேட்டிங்கன்னா, அவரையும் குறிப்பிடலாம். அதற்கு பின்னால் வந்து எத்தனையோ சிற்பிகள் இருப்பாங்களா, அதில் ஏதோ ஒரு சிற்பி வந்து இந்த கோவில் இறைவனோட ஐக்கியம் அடைஞ்சதாக சொல்லப்படுது. அவர் தான் மூஷாரி உற்சவம் அப்படிங்கிற விழாவாகவும் இங்கே கொண்டாடப்படுறாங்க. இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். இந்த வட்டெழுத்து கல்வெட்டு சேர மன்னர் கோதை ரவிவர்மனோட 30வது ஆட்சியாண்டுக்கு வெட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து இந்த கல்வெட்டு வந்து திருச்சூர் அருங்காட்சியகத்தில் இருக்குது. சேர மன்னர் கோதை ரவிவர்மன் யார் அப்படின்னா, ஸ்தானு ரவிவர்மன் குலசேகரனுக்கு பிறகு வந்தவர். இந்த ஸ்தானு ரவிவர்மன் ஆதித்த சோழனோடு மிக நெருக்கமாக நட்பு கொண்டவர். கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ கோக்கோதை ரவிக்கு செல்லான் என்ற ஆண்டு 30வது அவ்வாண்டு ரவி ஆதிச்ச மைச்சினில் பிச்சை பரடையாரும் பொதுவாலும் கூடி அவ்விரோதத்தால் நிரவி ஆதிச்சனுள்ளிருந்து செய்த கச்சமாவிது திருப்பூணித்துறை பட்டாரருடைய திருவாரதனை சாந்தி தலையாய் சிக்கோல் கடையாய் இடை எவ்வகை பட்டிதும் பரடையார் தாங்கள் விளக்க பெற்றார் விளக்கும் அவர்கட்கு பழையை செய்ய பெற்றார் தேவதானத்தில் புக்கு விளக்கு விதும் பொருள் கவரமும் பெற்றார். பொதுவாகவே இந்த சேர மன்னர்களுடைய வட்டெழுத்து கல்வெட்டெல்லாம் போய் படிச்சிங்க அப்படின்னா, சொல்ல வர கருத்தை வந்து ரொம்ப நம்ம பொருள்லாம் தேடி தான் இதை படிக்க முடியும். என்னாலேயே அது புரியலை, என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியாமல் தான் இருக்கும். ஏன்னா சோழர்களோட கல்வெட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரி, அதேமாதிரி புக்கு விளக்கும் அவர்களுக்கும் பொருள் கவரும் அவருக்கும் பழையை செய்யும் பெற்றார் இக்கச்சம் பிழைச்ச பரடையான் பன்னீரு களைஞ்சு, அதை பந்தீருன்னு போட்டால் பன்னீரு களைஞ்சு பொன் கோயிலுக்கு தண்டப்படுவது கோயிலுக்கு பட்ட பொன்னிட்ட தன்றி மற்றவையவக லிவனோடு கூடி கருமம் செய்ய பெற்றார் அவர்கள் அவ்விரோதத்தால் பரடையாரும் கோயிலும் எவக்குறிச்சேன் குறித்து வச்சதுங்கிறது தான் எவக்குறிச்சேன் பூணித்துறை சாத்தன் குமரனின். அப்போ 1200 1300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வட்டெழுத்துக்கள் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பூணித்துறை அப்படிங்கிறது தான் பேர் இருந்திருக்கு. காலப்போக்கில் எல்லாம் மறிவிட்டு. விளக்கம் மங்களம் உண்டாகட்டும். சேர மாமன்னர் கோதை ரவிவர்மோட 30வது ஆட்சியாண்டு கிபி 913, அதாவது பராந்தக சோழரோட இணை மன்னர் இவர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இந்த ஆண்டில் இவரது ரவி ஆதிச்சன் அப்படிங்கிறவர் அமைச்சராக இருக்கிறார். அப்போது கோவில் அதிகாரிகள், அதாவது பொதுவானும் சபைங்கிறவங்களும் பிச்சை பரடையார் அப்படிங்கிற ஒரு சபை, அது கோவில் சபைக்குழு அது வேறு, சபை வேறு. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ரவி ஆதிச்சன்கிற அந்த அமைச்சர் தலைமையில் எந்தவித விரோதமும் இல்லாமல் எடுத்த முடிவானது. அதை தான் அவ்விரோதத்தாலேயே ரவி ஆதிச்சனுள் இருந்து செய்த கச்சமாவிது. அதாவது அந்த காலத்துலேயே ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ ஒரு பூசல் நடந்திருக்கு, அதாவது ஒரு முட்டிக்கிற சம்பவம் நடந்திருக்கு.
அதை இந்த மன்னர் தீர்த்து வச்சுருக்காரு. என்னன்னு பார்ப்போம். திருப்பூணித்துறை பட்டாரருக்கு, அதாவது கோவில் மூலவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கோவிலில் நம்மளாம் இங்கே பூசாரின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சாந்தின்னு சொல்லுவாங்க, இல்லை மேல் சாந்தி தலைமை பூசாரின்னு சொல்லுவாங்க. பூசகர் முதல் கடைசி பணியாட்கள் வரை சிக்கோல் கடையா இடை யாரையும் என்ன பண்ணக்கூடாதான் சபையினர் நீக்கக்கூடாது. அதாவது தாங்கள் விலக்க பெற்றார் அப்படின்னு அது நீக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி நீக்குபவர்கள் அந்த சபையில் உள்ளவங்க யாராவது இந்த மாதிரி யாரையாவது நீக்குனாங்க அப்படின்னா சபையில் இடம்பெற மாட்டார். அதை விளக்குமவருக்கு பழையை செய்ய பெற்றார். அதேமாரி அவர்கள் தேவதானத்தில் பிரவேசிக்கக்கூடாது. கோவில் கருவறையை எந்த இடத்துலையும் அவங்க வந்து பிரவேசிக்கக்கூடாது. தேவதானத்தில் புக்கு விலக்கு விதும் அப்படி சொல்லிட்டு பண்டாரத்திலிருந்து செல்வத்தையும் எடுக்கக்கூடாது. பண்டாரம்னா ட்ரெஷரர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இந்த மாதிரி நீக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் இந்த செல்வத்தையும் பயன்படுத்தக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுதான் பொருள் கவரமும் பெற்றார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனை மீறி தேவதானத்தில் பிரவேசித்தாலோ இல்லை அதாவது அங்கே நுழைஞ்சாலோ இல்லை பண்டாரத்திலேருந்து செல்வத்தை எடுத்தாலோ, அதாவது புக்கு விளக்குமவர்களுக்கும் பொருள் கவருமவருக்கும் பழைய செய்ய பெற்றார். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நபர்கள் 12 களஞ்சு அதாவது 65 கிராம் தங்கத்தை கோவிலுக்கு அபராதமாக செலுத்தணும். கோவிலுக்கு சொந்தமான பொன் மற்றும் அனைத்து நிபந்தங்களையும் அனைவரும் கூடியிருந்து செயல்படுத்த கோவில் அதிகாரிகளும் கோவில் சபை குழுவினரும் எந்தவித பகைமையுமின்றி இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு இசைந்தனர். அதாவது ஒத்துக்கிட்டாங்க. இல்லை நாங்கள் யாரையும் இந்த மாதிரி வந்து விளக்க மாட்டோம், யாரையும் நீக்க மாட்டோம், அதேமாதிரி கோவிலில் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்த சபை வந்து அந்த ரவி ஆதிச்சங்கிற தலைமையில் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த தகவல்களை எல்லாம் குறித்து வச்சு அதை நம்ம கல்வெட்டாக வெட்டி வைக்கிறது சாத்தன் குமரன். இதை தான் நம்ம கல்வெட்டு கடைசி பகுதியில் பார்த்தோம். என்ன தெரிய வருது அப்படின்னா, அதிகாரிகள் சபையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கும் அப்போயே ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. என்ன சண்டைங்கிறது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பூசல் நடந்திருக்கு. அந்த பூசல் வந்து ஒரு கட்டத்தில் மன்னர்கிட்ட போயிருக்கு. மன்னர் வந்து இந்த மாதிரி அமைச்சர்கிட்ட சொல்லி இது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படி சொல்லும்போது அமைச்சர் தலைமையில் இப்போ நம்ம இந்த பிரச்சனைலாம் நடக்கும்பொழுது செய்கிறாங்களா அந்த மாதிரி இதுலேயும் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. ஆனால் அதை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணிட்டாங்க. அப்போ 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிர்வாக ரீதியாக கோவில் சபையினருக்கும் பூசர்களுக்கும் ஒரு பூசல் நடந்திருக்கு. அதெல்லாம் மன்னர் சரி செஞ்சுருக்கார். அதை நம்ம உண்மையிலே பாராட்டணுங்க. இந்த மாதிரி ஆங்காங்கே சில கல்வெட்டுகள் தான் சில அரிய தகவல்களை நமக்கு கொடுக்குது. இதேமாதிரி திருமூடி களத்தூர், அதுவும் கேரள கோவில், அது மங்கள சாசனம் பாடப்பட்ட கோவில், லக்ஷ்மண கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அது இன்னொரு சுவையான ஒரு தகவல் சொல்லுது. அதை நான் அடுத்த பதிவில் டைம் இருந்தால் சொல்கிறேன். இதுதாங்க அந்த கல்வெட்டு. இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதை ரவிவர்மன் இந்த மாமன்னரை பற்றி நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாமன்னர் இவரை பற்றி நிறைய விஷயங்களுக்கு பாஸ்கர ரவிவர்மனுக்கு முன்னாடி இவர் வந்து ஆட்சி செய்த ஒரு மன்னர். அதனால் அவரை பற்றி ஒரு தனியான ஒரு தகவலில் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.